ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலிய கதையின் இறுதி பகுதி. வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 45. மகன் மிதுனை அழைத்து கொண்டு சந்தியா வீட்டிற்கு சென்ற முகிலனும் பிந்துவும் அங்கு கண்ட காட்சியில் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றுவிட்டனர். அதிர்ச்சி தோய்ந்த முகத்துடன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இனி தங்கள் அன்பு மகன் மிதுனின் நிலைமை என்ன என்று நினைத்து பார்த்து இயலாமையும் குழப்பமும் மேலிட நின்றிருந்தனர். அடக்க மாட்டாமல் அழ ஆரம்பித்தாள் பிந்து. தன் அன்பு தோழி சந்தியா இத்தனை இளம் வயதில் இறந்துவிட்டாளே என்று அவளை நினைத்து அழுவதா, இல்லை தன் மகனுக்கு அவள் ஒருவளால் மட்டுமே சிகிச்சை தர முடியும் என்கின்ற நிலைமையில் அவள் இந்த உலகத்திலேயே இல்லாமல் போய்விட்டாளே என்பதை நினைத்து அழுவதா, இல்லை தன் மகன் இனி சிகிச்சை பெற முடியாமல் முழு காட்டேரியாக மாறிவிடுவானோ என்பதை நினைத்து அழுவதா என்று தெரியாமல் எல்லா நினைவுகளும் ஒருங்கே சேர்ந்து அவளை பயமுறுத்த தாங்க முடியாத நிலைமையில் ஓவென்று அழுதாள். முகிலனுக்கும் தாங்க முடியாத அழுகை வரத்தான் செய்தது. ஆனால் அவனால் பிந்துவைப் போல் அழ முடியுமா? மௌனமாகவே அழுது கொண்டிருந்தான். ஒன்றும் புரியாமல் நின்றிருந்த மிதுனோ தன் தந்தை சத்தமின்றி அழுவதையும் தன் தாய் இவ்வளவு சத்தமிட்டு அழுவதையும் கவனித்தவனுக்கு அப்போதுதான் புரிந்து கொள்ள முடிந்தது, தனக்கு சிகிச்சை தரப்போகும் சந்தியா ஆண்டி இப்போது உயிருடன் இல்லை என்பது. அவனும் டேடி டேடி என்று அழ ஆரம்பித்தான். உடனே முகிலன் பிந்துவிடம், பிந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க, அமைதியாயிரு, கொஞ்ச நேரம் பாரு, நீ அலறதை பார்த்து மிதுனும் அலறான் பாரு என்று கூறியவுடன் தான் தன்னிலைக்கு வந்தாள் பிந்து. சிரமப்பட்டு அழுகையை நிறுத்தினாள். சுற்றிலும் பார்த்தாள். சந்தியாவின் கணவனும் அவர்களுடைய மகளும் அங்கு சந்தியாவுடைய பிணத்தின் அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர். பிந்து அவர்கள் அருகில் சென்று அந்த சிறுமியின் தோளில் கை வைத்தாள். திரும்பி பிந்துவை பார்த்தாள் அச்சிறுமி. பிந்துவை பார்த்ததும் ஆன்டி என்று அவளை அணைத்து அழ ஆரம்பித்தாள். அவள் மிதுனை விட 1 வயது மட்டுமே சிறியவள். அந்த சிறுமியை தேற்ற வழியின்றி தவிர்த்தாள் பிந்து. பிறகு முகிலன் சந்தியாவின் கணவரிடம் விசாரித்தான். திடீர்னு என்ன சார் ஆச்சு? எப்படி இறந்தாங்க? நம்பவே முடியலை எங்களால். காலையில் ஒரு மீட்டிங் இருந்ததுன்னு சொல்லிட்டு போயிருந்தா சார். மதியம் மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பி வர்றப்ப ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஒரு டேர்னிங்கில் திரும்புகிறப்ப அவளோட கார் எதிரில் வந்த ஒரு காரோட மோதிருச்சு. உடனே அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு தான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. எனக்கு தகவல் வந்ததும் நான் வேகமாக போனேன். நான் அங்கே போன 5 நிமிஷத்தில் உயிர் பிரிஞ்சிடுச்சு சொல்லிவிட்டு அவனும் அழ ஆரம்பித்தான். சாரி சார், கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் சார் டிரைவ் பண்ணாங்க? டிரைவர் யாராவது இருந்தாங்களா? இல்லை சார், டிரைவர் யாரும் இல்லை. எப்போவுமே அவளே தான் டிரைவ் பண்ணிட்டு போவா. இன்றைக்கி என்னமோ விதி விளையாடிருச்சு. மூவரும் சிறிது நேரம் அங்கிருந்து விட்டு கிளம்பினார்கள். காரில் ஏறி வீடு வந்து சேரும் வரை யாரும் எதுவும் பேசாமல் அமைதியாகவே வந்தனர். வீடு வந்து சேர்ந்து உள்ளே நுழைந்ததும் இவ்வளவு நேரம் அடுக்கி வைத்திருந்த அழுகை பொங்கி வந்தது பிந்துவுக்கு. முகிலனை கட்டி கொண்டு அழுதாள். முகில், இப்போ என்ன பண்ணுறது? நம்ம மிதுனை இனிமேல் எப்படி நாம் சரி பண்ண போகிறோம்? என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியலையே. சொல்லுங்க முகில், சொல்லுங்க. அழாத பிந்து, பார்ப்போம். எனக்கும் ஒன்றும் புரியலை. இனிமேல் என்ன பண்ண போகிறோன்னு நினச்சாலே பயமாக இருக்குது என்று அவனும் மனைவியை கட்டி கொண்டான். தன் தாயையும் தந்தையையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்த மிதுன் எதுவும் கூறாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். படுக்கையில் குப்புற படுத்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தான். முகிலனும் பிந்துவும் சிறிது அழுது முடிந்து ஓய்ந்ததும் அப்போதுதான் மிதுனை பற்றி யோசித்தவர்களாய் சுற்றுமுற்றும் பார்த்தனர். மிதுன் அங்கு இல்லை என்றதும் பதறிவிட்டனர். வீடு முழுவதும் ஓடினார்கள். கடைசியாக படுக்கையறைக்கு வந்தவர்கள் அங்கு குப்புறப்படுத்த அழுது கொண்டிருந்த மிதுனை பார்த்து துடித்து விட்டார்கள். வேதனையில் இவனை மறந்து விட்டோமே என்று நொந்து கொண்டு அவன் அருகில் சென்று இருவரும் இருபுறமும் அமர்ந்தனர். மிதுன், எழுந்திருடா, அழக்கூடாது. உனக்கு நாங்கள் இருக்கோம்ல, நீ இப்படி அழலாமா? ஆதரவாக தன் தந்தையின் குரல் கேட்டதும் எழுந்து அமர்ந்தான். டேடி, சந்தியா ஆண்டி தானே எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறதா சொன்னீங்க. இப்போ அவங்க இறந்துட்டாங்க. இனிமேல் எனக்கு யார் டேடி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? நான் இனிமேல் இப்படியே இருந்துடுவேனா? அன்றைக்கி என்னை 2 பேர்
மேலே எங்கேயோ கூட்டிகிட்டு போனாங்கல்ல, நானும் அவங்கள மாதிரி ஆயிடுவேனா டேடி? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை கண்ணா, இழுத்து அவனை அணைத்து கொண்டாள் பிந்து. பின்ன எனக்கு ட்ரீட்மெண்ட் தரலைன்னா அப்படித்தானே ஆயிடுவேன். இப்போ நைட் டைமில் மட்டும்தான் என் பாடி சேஞ்ச் ஆகுது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுவேன். அப்படித்தானே மம்மி? அதானே ட்ரூ? மிதுன், இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாங்கள் இருக்கிறப்போ உன்னை அப்படியெல்லாம் ஆக விட மாட்டோம். எங்களை நம்பு. இல்லை டேடி, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ ஒரி. என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருங்க டேடி. இல்லைன்னா நான் மேலே அவங்களோடையே கூட போயிடுறேன் டேடி, ப்ளீஸ். இல்லைன்னா நான் வேணால் செத்து போயிடுறேன் டேடி. நான் இருந்தால் தான் டேடி உங்களுக்கு பிரச்சனை. மிதுன், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற என்று அதட்டினான் முகிலன். பின்ன என்ன டேடி, என்னால் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அம்மா எப்படி அழறாங்கன்னு பாருங்க. இல்லை மிதுன், நான் அழலை. இனிமேல் நான் அழவே மாட்டேன். நீ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நீ எங்கள் உயிர்டா. இப்படியெல்லாம் நீ பேசினா மம்மி டேடியால் தாங்கிக்க முடியாது மிதுன். பேசாதடே அப்படி. சரி மம்மி, இனிமேல் பேசலை. நீங்களும் அழாதீங்க. மிதுன், இங்கே வா. அழக்கூடாது. உன்னை எப்படியும் நாங்கள் சரி பண்ணுவோம். மம்மி டேடி எதுக்கு இருக்கோம்? நாங்கள் இருக்கிறப்ப நீ இப்படியெல்லாம் பேசலாமா? நீங்களை நம்புறல்ல? தலையாட்டினான் மிதுன். அப்போ பேசாமல் இரு. ஒரு வழி இல்லைன்னா இன்னொரு வழி கிடைக்கும். பார்ப்போம். மம்மிக்கு டேடிக்கு தெரிஞ்சவங்க வேறு யாராவது இருக்காங்களான்னு பார்த்து என்ன செய்யணுமோ செய்யலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு, சரியா? டேடி சொன்னால் கேட்பல்ல? ஓகே டேடி, கேட்பேன். நான் வெயிட் பண்ணுறேன் டேடி. இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டேன்னு டேடிக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஓகே டேடி, ப்ராமிஸாக இனிமேல் நான் அப்படி பேச மாட்டேன். சாரி டேடி, நான் தெரியாமல் பேசிட்டேன். ஓகே, குட் பாய் என்று இருவரும் அவனை அணைத்து முத்தமிட்டனர். 4 நாட்கள் கழிந்தது. முகிலனும் பிந்துவும் தங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் மருத்துவர் யாராவது இருக்கிறார்களா என்று ஞாபகப்படுத்தி பார்க்க முயற்சி செய்தார்கள். ஏன் முகில், நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் நமக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் யாருமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? வேறு யாராவது ஒரு டாக்டர்கிட்ட போகலாமா? அது எப்படி முடியும் பிந்து? அவங்கக்கிட்ட போய் நாம் என்ன சொல்கிறது? இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் பிரச்சனை இல்லையா? பின்ன இதுக்கு என்ன தான் வழி? அப்போது பிந்துவின் அலைபேசியில் அழைப்பு மணி ஒலிக்க ஆரம்பித்தது. யாரென்று பார்த்தாள் பிந்து. புது எண்ணாக இருந்தது. யாரு கால் பண்ணியிருக்காங்க? தெரியல முகில், புது நம்பராக இருக்குது. சரி, எடுத்து பேசு. பிந்துவும் தன் மொபைலை எடுத்து வந்த அழைப்பை ஏற்று காதில் வைத்து கொண்டாள். ஹலோ, எஸ், ஹூ இஸ் திஸ்? ஒருவேளை அந்த அழைப்பு அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்க வந்ததாக இருக்குமோ? அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மக்களே. அத்தியாயம் 46. ஹலோ, ஹூ இஸ் தர்? மிஸ்ஸஸ் பிந்து? எதிர்முனையில் இருந்து ஒரு ஆடவனின் குரல் கேட்டது. எஸ், நான் பிந்து தான். நீங்கள் யார்? மேடம், நான் சந்தியாவோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் அசோக் பேசுகிறேன். ஓ, சொல்லுங்கள் சார். நான் உங்ககிட்டையும் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையும் கொஞ்சம் பேசணுமே. கொஞ்சம் நேரில் வர முடியுமா? அப்படியா? எது சம்மந்தமாக நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க சார்? கொஞ்சம் சொல்ல முடியுமா? உங்கள் சன்னை பற்றி தான் பேசணும். உடனே கொஞ்சம் சந்தோஷம் அடைந்தாள் பிந்து. சொல்லுங்கள் சார், எப்போ மீட் பண்ணலான்னு சொல்லுங்கள், நாங்கள் நேரில் வர்றோம். முடிஞ்சால் இப்போவே கூட கிளம்பி வர முடியுமா? ஷியோர் சார், நாங்கள் உடனே கிளம்பி வர்றோம். பேசி முடித்து தொடர்பை துண்டித்தாள் பிந்து. இதுவரை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த முகிலன் ஆர்வம் தாங்காமல் கேட்டான். யார் பிந்து பேசுனாங்க? என்ன சொல்கிறாங்க? என்னமோ நம்ம மிதுனோட பேச்சு அடிபட்டுச்சே. ஆமாம் முகில், சந்தியாவோட ஹஸ்பண்ட் டாக்டர் அசோக் தான் பேசினார். மிதுனை பற்றி நம்ம 2 பேர்கிட்டையும் பேசணுமா. நேரில் வர சொல்கிறாரு. இப்போவே வர சொல்லி சொன்னார் முகில். வாங்க, நாம் போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம். ஓ, இதை கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிந்து. கண்டிப்பாக இது நல்லதுக்காக தான் இருக்கும்னு தோணுது, இல்லையா? நீ என்ன நினைக்கிற? எனக்கும் அப்படி தான் தோணுது முகில். பார்ப்போம். நாம் இப்போ உடனே கிளம்பி ஆகணும். அவர் மிதுனை சரி பண்ண முடியும், அதை பேசத்தான் உங்களை கூப்பிட்டதா அவர் சொல்லிட்டாருன்னா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், இல்லையா முகில்? ஆமாம் பிந்து, சீக்கிரம் ரெடி பண்ணிக்கோ, போயிட்டு வரலாம். மிதுன், நீயும் ரெடி பண்ணிக்கோ. நாம் இப்போ வெளியே போகிறோம். நாம் இப்போ எங்கே போகிறோம் டேடி? சந்தியா ஆண்டி வீட்டுக்கு போய் அந்த அங்கிளை பார்த்து பேசிட்டு வர போகிறோம். என்னோடய ட்ரீட்மெண்ட் பற்றி தான் பேச போகிறீங்களா டேடி? தெரியல மிதுன், போய் பேசினா தான் தெரியும். லேட் பண்ணாமல் ரெடி பண்ணிக்கடா. ஓகே டேடி. அடுத்த 1/4 மணி நேரத்தில் மூவரும் தயாராகி கிளம்பி சந்தியாவின் வீட்டை நோக்கி பயணப்பட்டிருந்தார்கள். முகிலனுக்கும் பிந்துவுக்கும் மட்டும் அல்ல, மிதுனுக்கும் கூட அந்த நேரத்தில் மனதில் பதட்டமும் பயமும்
அதனுடன் ஒருவித எதிர்பார்ப்பு கலந்த ஆர்வமும் தான் மனம் முழுவதும் நிரம்பி இருந்தது. அங்கு இவர்களுக்காகவே காத்து கொண்டிருந்த அசோக் அவர்களை வரவேற்று அமர வைத்தான். சொல்லுங்க மிஸ்டர் அசோக், நீங்கள் ஃபோன் பண்ணி மிதுனை பற்றி பேசணும்னு கூப்பிட்டதும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எஸ் மிஸ்டர் முகிலன், உங்கள் சன் மிதுனை பற்றி என் மனைவி சொன்னப்போ எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. என்னது, சந்தியா மிதுனை பற்றி உங்ககிட்ட சொன்னாளா? முகிலன் பதில் பேசும் முன் ஆச்சரியத்துடனும் சிறிது உற்சாகத்துடனும் கேட்டாள் பிந்து. எஸ் மிஸ்ஸஸ் பிந்து, சந்தியா கடைசியாக இறந்து போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி உங்கள் சன்னை பற்றின டீட்டெயில்ஸ் என்கிட்ட ஒரு முக்கியமான தகவலை சொல்லிட்டு தான் இறந்தா. அதை சொல்கிறதுக்காகவே நான் அவளை பார்க்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வரைக்கும் தன்னோட உயிர் போக விடாமல் போராடி அதை கையில் பிடிச்சு வச்சுட்டு இருந்தா. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது மிஸ்டர் அசோக். சந்தியா இப்படி நம்மளை விட்டு போன உடனே எங்களுக்கு என்ன பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது. எங்கே மிதுனை நம்மால் சரி பண்ண முடியாமல் போயிருமோன்னு பயந்துட்டு இருந்தோம். ஏதாவது வழி கிடைக்காதான்னு தவிச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள், சந்தியா தன்னோட உயிர் போகிற அந்த கடைசி நேரத்தில் கூட உங்ககிட்ட இதை சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க தொழில் மேலே அவங்களுக்கு எவ்வளவோ மரியாதை இருக்குன்றது நல்லா புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம் முகில், அது மட்டும் இல்லை, அவள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறா. எஸ், சந்தியா என்கிட்ட விஷயத்தை சுருக்கமாக சொன்னான். அதாவது முகிலனை பற்றியும் அவர் ஆக்சுவலாக ஒரு இரத்த காட்டேரியாக இருந்ததாகவும் அப்புறம்தான் அவர் உங்கள் காதலால் மனசு மாறி மனுஷனாக மாற விரும்பியதையும் அதுக்கு அவள் என்னென்ன ப்ராசஸ் செஞ்சு உங்களை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அப்படின்றதையும் நீங்கள் முழு மனுஷனாக மாறியதையும் சொல்லிவிட்டு இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் மிதுனுக்கும் தேவைப்படுறதாகவும் சொன்னான். அந்த ப்ராசஸ் எப்படி செய்யணும், என்னென்ன ப்ரப்போர்ஷனில் என்ன செய்யணும் என்றதெல்லாம் ஒரு பென்ட்ரைவில் ஆடியோவாக சேவ் பண்ணி வச்சுருக்கிறதாகவும் சொன்னான். ஆனால் கடைசியில் அந்த பென்ட்ரைவ் எங்கே வச்சிருக்கான்னு சொல்ல வந்தா, ஆனால் அதுக்கு மேலே அவளால் பேச முடியாமல் அவள் உயிர் பிரிஞ்சிருச்சு என்று கூறிவிட்டு மௌனமானான் அசோக். சிறிது நேரம் அங்கு மௌனமே நிலவியது. சந்தியா இறந்து போன வருத்தத்தை மௌனத்திலேயே கரைத்தனர். அசோக்கின் கண்களில் லேசாக கண்ணீர் தெரித்தது. சாரி மிஸ்டர் அசோக். இட்ஸ் ஓகே மிஸ்டர் முகிலன். அவ்வளோதான், அவளுக்கு விதி இருந்திருக்கு, யார் என்ன பண்ண முடியும்? பிந்துவும் தன் தோழி உயிருடன் இல்லாத துக்கத்தை ஜீரணிக்க முடியாமல் அமைதியாக அழுது கொண்டிருந்தாள். சிறிது நேர இடைவெளிக்கு பிறகு அசோக் தொடர்ந்து பேசினான். அந்த பென்ட்ரைவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இல்லைன்னா உங்களுக்கு எப்போவோ ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லியிருப்பேன். ஓ, இட்ஸ் ஓகே மிஸ்டர் அசோக். அந்த பென்ட்ரைவ் அப்புறம் எங்கே தான் இருந்துச்சு, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? நான் வீட்டில் முன்னாடி இருக்கிற கிளினிக் ரூமில் தேடிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது வீட்டில் அவள் கப்போர்டில் தான் இருந்துச்சு. ஓ, தட்ஸ் குட் மிஸ்டர் அசோக். பின்ன எப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏன் இன்றைக்கே இப்போவே கூட ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போது வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது. சபாஷ் சபாஷ், சூப்பர் டாக்டர் என்று கூறியவாறு ஒரு கழித்து சாத்தியிருந்த கதவை திறந்து கொண்டு கைத்தட்டி கொண்டே உள்ளே நுழைந்தான் ஒருவன். பலே டாக்டர், குட் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட் ஜாப். அனைவரும் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்றனர். அத்தியாயம் 47. இறுதி பாகம். வெளியே இருந்து கைத்தட்டி கொண்டே உள்ளே நுழைந்த அந்த இளைஞனை பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். உள்ளே நுழைந்தவன் அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்த டாக்டர் அசோக்கை பார்த்து மீண்டும் நக்கலான குரலில் கூறினான். வெரி குட் டாக்டர், இவ்வளோ பெரிய உண்மையை இப்படி எவ்வளவு சாதாரணமாக மறைச்சிருக்கீங்க நீங்கள். ரமேஷ், நீயா? கதவு தாளிட்டு தானே இருந்துச்சு, நீ எப்படி உள்ளே வந்த? அச்சச்சோ, தாள் போடணும்னு நினச்சி விட்டுட்டீங்களோ? பாவம் டாக்டர் நீங்கள். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப நல்ல நேரம். குரூரமாக சிரித்தான் ரமேஷ் என்னும் அந்த வாலிபன். முகிலனுக்கும் பிந்துவுக்கும் கண்களில் கண்ணீர் திரண்டு நின்றிருந்தது. திரும்ப இது என்ன புது பிரச்சனை? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலையே. மிதுனை சரி பண்ணுறதுக்குள்ளே இப்படி எத்தனை தடங்கள் தான் வரும். ஆனால் நான் எப்பாடு பட்டாவது என் மகனை சரி பண்ணுவேன், அது வரைக்கும் ஓயவே மாட்டேன் என்று மனதிற்குள்ளேயே சபதம் எடுத்து கொண்டிருந்தான் முகிலன். அந்த ரமேஷ் அசோக்கிடம் இன்னும் தன் நக்கல் பேச்சை விடாமல் பேசி கொண்டிருந்தான். பரவாயில்ல டாக்டர் சார், உங்கள் மனைவி டாக்டர் சந்தியா பார்க்குறதுக்கு இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி இருந்தாங்க.
எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்களும் அதையே கண்டினியூ பண்ண போகிறீங்க இல்லையா? பேஷ் டாக்டர் சார். ரமேஷ், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அந்த பேஷண்ட் நடேசன் என்பவரோட பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு கொடுக்கத்தானே நீ வந்த. பேசாமல் கொடுத்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? அது சரி, வேண்டாத வேலைன்னு நீங்கள் எப்படி சொல்வீங்க டாக்டர் சார்? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே நான் இத்தனை நாள் காத்துட்ருந்தேன். அன்னைக்கு எனக்கு ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சுன்னு எவ்வளவு சத்தம் போட்டு என்னை அவமானப்படுத்தினீங்க. அது மட்டுமா செஞ்சீங்க? வேறு டாக்டர்ஸ்கிட்டையும் என் மேலே அபாண்டமாக பழி சுமத்தி எனக்கு வர வேண்டிய வேலையை எவ்வளவு கெடுத்து விட்டீங்க. உங்களால் நான் எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக போச்சு. என்னை இவ்வளவு அவமானப்படுத்திய உங்களை பழி வாங்குறதுக்கு இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. அது அப்படியே விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா டாக்டர் சார்? இங்கே பாரு ரமேஷ், நாங்கள் இதை நல்லதுக்கு தான் செய்கிறோமே ஒழிய எந்த ஒரு கெட்ட நோக்கத்தோடவும் நாங்கள் பண்ணலை. இதை எதுவும் சரியாக தெரியாமல் வளராத. நான் வளரலை டாக்டர் சார். எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். சந்தியா மேடம் செஞ்சதும் நீங்கள் இப்போ செய்ய போகிறதும் எவ்வளோ பெரிய குற்றம்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இது போலீஸுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்னு தெரியும்ல. நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இதை செஞ்சது சட்டப்படி குற்றம். இப்போ நான் போலீஸ்கிட்ட போய் சொன்னேன்னா இங்கே நிற்கிற நீங்கள் அத்தனை பேரும் ஜெயிலில் களி தான் திங்கணும், தெரியும்ல. உங்கள் டாக்டர் தொழிலையும் நீங்கள் இத்தோடு மறந்துட வேண்டியதான். விகாரமாக சிரித்தான் அவன். இரு ரமேஷ், அப்படியெல்லாம் செஞ்சிடாத. இரு ப்ளீஸ். இப்போ நீ என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குற? நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல டாக்டர் சார். நான் அவமானப்பட்ட மாதிரி நீங்களும் அவமானப்படணும். நான் கொஞ்ச நாள் தொழில் இல்லாமல் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்களும் கஷ்டப்படணும். உங்களுக்கு இனிமேல் இந்த டாக்டர் தொழிலே பார்க்க முடியக்கூடாது. இதோ இப்போவே போலீஸுக்கு போகிறேன், அத்தனை உண்மையும் சொல்கிறேன் என்று அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். மிஸ்டர் அசோக், என்ன இது? யார் இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான்? இவன் ஒரு லேப் டெக்னீஷியன் மிஸ்டர் முகிலன். சரியான ஃப்ராடு. இவனோட வேலையே சரியில்லைன்னு கொஞ்ச நாள் இவனோட லேபில் எதையும் கொடுக்காம இருந்தேன். வேறு டாக்டர்ஸ்கிட்டையும் இவனை பற்றி சொல்லி அலர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அப்புறம் இவன் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு கெஞ்சி கூத்தாடினான். அதனால தான் திரும்பவும் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுதான் தப்பாக போச்சு. இப்போ பேசிகிட்ருக்க நேரம் இல்லையே, போலீஸில் சொல்ல போகிறதால அப்படின்னு சொல்லிட்டுல அவன் ஓடுனா என்று யோசித்த முகிலன் சட்டென்று அவனை துரத்தி கொண்டு ஓட ஆரம்பித்தான். மின்னல் வேகத்தில் பறந்தான். வெளியே வண்டியை ஸ்டார்ட் செய்து கொண்டிருந்த ரமேஷ் முகிலனை பார்த்ததும் வண்டியை வேகமாக உதைத்தான். ஆனால் அவனுடைய முயற்சி தோல்வி அடையவே சற்றும் காத்திருக்காமல் சாலையில் ஓட ஆரம்பித்தான். முகிலனும் அவனை துரத்து கொண்டு பின்னாலேயே ஓடினான். இருவருக்கும் நடுவில் இருந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தது. உடனே பதட்டமடைந்த ரமேஷ் முகிலனை பின்னால் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே ஓடினான். அப்போது ஒரு திருப்பத்தில் ரமேஷ் முன்னால் பார்க்காமல் பின்னால் பார்த்து ஓடியதில் எதிரே வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியை கவனிக்காமல் அதன் மீது மோதி தூக்கி எறியப்பட்டான். கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த சம்பவம் நடந்து முடிந்தது. தூக்கி எறியப்பட்டு தூரத்தில் போய் விழுந்த ரமேஷ் அங்கேயே அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிர் துறந்தான். பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்த முகிலனுக்கு இந்த காட்சி அதிர்ச்சியை அளித்தது. அப்படியே நின்றுவிட்டான். அவனுடைய இந்த முடிவை பார்த்து பரிதாபமாக இருந்தது அவனுக்கு. ஆனாலும் தன் மகனுடைய சிகிச்சைக்கு வந்த தடை நீங்கியது என்கிற சந்தோஷத்தில் வந்த வழியே திரும்ப நடந்து அசோக்கின் வீட்டில் இருந்த கிளினிக்கில் வந்து சேர்ந்தான். இங்கு முகிலன் அவனை துரத்தி கொண்டு ஓடியதும் என்னாகுமோ ஏதாகுமோ, முகிலன் அவனை பிடித்து விடுவானா? பிடித்தாலும் அந்த கயவனை வேண்டுமென்றே பிரச்சனை செய்பவனை என்ன செய்வது? இனி மிதுனின் நிலை என்ன? அவனுக்கு மேற்கொண்டு சிகிச்சை தர முடியுமா இல்லையா? அவன் மனிதனாக மாறுவானா இல்லை முழு காட்டேரியாக மாறி விடுவானா? இப்படியெல்லாம் யோசித்து தவிப்புடனும் பதட்டத்துடனும் காத்து கொண்டிருந்தனர் பிந்துவும் அசோக்கும். மிதுனோ அழவே ஆரம்பித்து விட்டிருந்தான். மம்மி, டேடி எப்போ வருவார் மம்மி? இனிமே என்னை சரி பண்ணவே முடியாதா? அழாதே மிதுன், அப்படியெல்லாம் ஒன்றுமே ஆகாது. உன்னை எப்படியாவது நாங்கள் சரி பண்ணுவோம், நீ அழக்கூடாது என்று சமாதானம் செய்து கொண்டிருந்தாள் பிந்து.
நீங்கள் கவலைப்படாதீங்க பிந்து, நாம் எப்படியாவது மிதுனை குணப்படுத்திடலாம். நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, அழாதே மிதுன் என்று சமாதானம் கூறிக்கொண்டிருந்தான் அசோக். அப்போது உள்ளே நுழைந்த முகிலனை பார்த்ததும் பிந்து அவன் அருகே வேகமாக ஓடிச் சென்றாள். என்னாச்சு முகில், அவன் போலீஸுக்கு போயிட்டானா? அதான் நீங்கள் திரும்பி வந்துட்டீங்களா? இதயம் படபடக்க கேட்டாள். என்னாச்சு முகிலன், சொல்லுங்க. அசோக்கும் தன் இதய துடிப்பு எகிர கேட்டான். டேடி என்று வந்து முகிலனை கட்டிக்கொண்டான் மிதுன். மிதுன், டாக்டர் அங்கிள் சொன்ன மாதிரி உனக்கு உடனேயே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்டா. என்ன சொல்கிறீங்க முகிலன் நீங்கள்? அந்த ரமேஷ் என்ன ஆனா? அவனை பிடிச்சிங்களா இல்லையா? முகிலன் நடந்ததை கூறினான். கடவுள் நம்ம பக்கம் இருக்கார் அசோக். முகில், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பிந்து, நமக்கு வந்த ஆபத்து வந்த வழியிலேயே போயிடுச்சு. அவன் ஓடினா, நானும் அவனை துரத்துக்கிட்டு வேகமாக ஓடினேன். அப்பா அவன் தனக்கு எதிரில் வந்த லாரியை கவனிக்காமல் அதில் மோதிட்டான். பாவம், அந்த இடத்துலையே துடிச்சு இறந்துட்டான். ஓ, தேங்க் காட். அங்கே அனைவரிடமும் இருந்து நிம்மதி பெருமூச்சு வெளிப்பட்டது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாம் இப்போவே மிதுனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாம் முகிலன் என்று கூறிய அசோக் மிதுன் புறம் திரும்பி, மிதுன் கமான், வா இங்கே படுத்துக்கோ என்று அழைத்தான். அங்கு இவ்வளவு நேரம் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பிந்து கண்களில் ஆனந்த கண்ணீருடன் கூறினாள். அந்த கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு முகில், இல்லையா? மிதுனுக்கு இதை சரி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு எத்தனை தடங்கள் வந்தது. அது எல்லாத்துல இருந்தும் நாம் இன்றைக்கி வெளியே வந்திருக்கோம். அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். அசோக் மிதுனுக்கு இரத்த மாற்றம் செய்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்தான். ஒரு புறம் பழைய ரத்தம் வெளியேறி கொண்டும் மற்றொரு புறம் புது ரத்தம் அவன் உடம்பில் ஏற துவங்கியிருந்தது. மிதுனுக்கு முதல் முயற்சியிலேயே நல்ல பலன் கிடைத்தது. அடுத்த ஒரு வாரம் வரை அவனுள் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஒரு வாரத்திற்கு ஒரு முறை அவனுக்கு மாற்றம் செய்தால் போதுமானது என்று அசோக் கூறிவிட, அதன்படியே அவனை சிகிச்சைக்கு அழைத்து கொண்டு வந்தனர் முகிலனும் பிந்துவும். அடுத்த 8 மாதத்திற்குள் பூரண குணமடைந்து முழு மனிதனானான் மிதுன். அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அன்று மிதுனின் பள்ளியில் ஆண்டு விழா நடந்து கொண்டிருந்தது. மேடையில் அந்த வருடத்தின் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் கொடுத்து கொண்டிருந்தனர். 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் முதல் பரிசு மிதுன், சோஷியல் சயின்ஸ் மிதுன், கம்ப்யூட்டர் பிராக்டிக்கல் மிதுன். பிறகு ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சிக்காக கொடுக்க ஆரம்பித்தனர். 200 மீட்டர் ரன்னிங் ரேஸ் மிதுன், 100 மீட்டர் ஹர்டில்ஸ் மிதுன். இப்படி இன்னும் வரிசையாக பரிசுகள் வாங்கி குவித்து கொண்டிருந்தான் மிதுன். அவற்றை சிரிப்போடும் பெருமிதத்தோடும் கண்டுகளித்து கொண்டிருந்தனர் முகிலனும் பிந்துவும். கழுத்து நிறைய மெடலோடும் கை நிறைய பரிசோடும் வந்த மிதுனை அள்ளி அணைத்து கொண்டனர் முகிலனும் பிந்துவும். அப்போது அங்கு நின்று அனைத்தையும் தன் கேமராவில் படம் பிடித்து கொண்டிருந்த புகைப்படக்காரர், சார் நீங்கள் 3 பேரும் சூப்பராக இருக்கீங்க, ஒரு போஸ் ப்ளீஸ் என்று கூறியவுடன் சிரித்து கொண்டே நின்றனர் மூவரும். முகிலன் தன் கையால் பிந்துவின் இடையை வளைத்து கொள்ள, பிந்து தன் கணவனை நெருங்கி நின்று அவனுடைய மார்பில் ஒரு கையும் தோளில் ஒரு கையுமாய் வைத்து நிற்க, இருவருக்கும் நடுவில் சிரித்து கொண்டே மிதுன் நிற்க சட்டென்று கிளிக்காகியது அது. மனித இனத்தை சேர்ந்த பிந்துவும் காட்டேரி இனத்தை சேர்ந்த முகிலனும் இன்று ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருந்த அன்பும் காதலும் தான். அன்பும் காதலும் எதையும் ஜெயிக்க வல்லது என்பது இவர்கள் மீண்டும் ஒரு முறை நிரூபித்து விட்டார்கள். அவர்களுடைய வாழ்வை இனி எப்போதும் வசந்தமே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டை சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு நல்ல கதையோடு உங்களை சீக்கிரமாக சந்திக்க வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.